வைகாசி விசாகம்ன்றது ஒரு முக்கியமான பல வரங்களை தரக்கூடிய நாள், ஒரு புண்ணிய நாள், பாவங்களை போக்கக்கூடிய நாள். பெரிய பெரிய பராசர முனிவருடைய மகன்களுக்கே அன்னைக்கு பாவ விமோசனம் கிடைச்ச நாள் அது. ம். புத்தர் அவதரித்த நாள். பல விசேஷமான விஷயங்கள் இருந்த ஒரு நாள் தான் அந்த வைகாசி விசாகம். சரி, இத பத்தி இந்த புராண கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது யாருங்க தெரியாமலாம் இன்னைக்கு நாட்டுல யாரும் இல்ல. எல்லா வழிபாட்டு முறையிலயும் நம்மளுக்கு வைகாசி விசாகம் ஆகட்டும், முக்கியமான குறிப்பிட்ட விழாக்கள் பத்தியும் மக்களுக்கு தெரியும். ஆனா இது போன்ற நாட்கள்ல நம்ம என்ன செஞ்சா நமக்கு நன்மை கிடைக்கும்ன்ற ஒரு விஷயம் தான் நம்ம முக்கியமா பேசணும். இப்ப இறை வழிபாடுன்றது நீங்க அவருக்கு 2 வெத்தல வச்சு ஒரு பாக்கு வச்சு கும்பிட்டாவே வந்துருவாரு முருகப்பெருமான். ம். நீ எதுவுமே இல்லைனாலும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா வரக்கூடிய நபர் தான். அதாவது பேரு விசாகன்னு சொல்லுவாங்க அவர் பேரு. வீன்னா பறவைன்னு அர்த்தம், மயில்னு அர்த்தம். சாகன் அப்படின்னா பயணம்னு அர்த்தம். மயில் மீது பயணம் செய்யக்கூடிய நபர். அப்போ அந்த காலத்துல டிராவல் வசதி எதுல இருந்துச்சு? இதுதான் இருந்தது. இப்போ நம்ம பஸ்ல போறோம், ஃப்ளைட்ல போறோம், எல்லாம் பண்றோம். இன்னைக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. அந்த காலத்துல அவர் அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா விமானம் மாதிரி பறவை மூலியமா வந்திருக்காரு. ம். மயில் மூலியமா தான் வராரு. அப்போ கேட்ட உடனே ரொம்ப ஃபாஸ்டா நம்ம கிட்ட வந்து நிக்கிற ஒரு நபராக முருகப்பெருமான். முருகப்பெருமான் அப்பயே இருந்திருக்காரு. நம்ம உதாரணத்துக்கு இப்ப தெரியுது.